உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. Chennai, August 2024. To mark World Breastfeeding Week, Sitapathi Hospital has organized various awareness activities. The hospital launched free breastfeeding consultation helpline 7,305,644,465 aims to provide mothers with accurate and reliable medical advice, addressing any questions or concerns they may have. This helpline provides access to certified and experienced lactation consultants and operates 24/7. Additionally, the hospital held an interactive session with experts on breastfeeding to highlight its importance, aiming to educate new and expectant mothers, as well as their families, on balancing work and breastfeeding. We celebrate one week celebrate பண்றோம் அப்படின்னா though every day it is important that we focus on breastfeeding the mother and the baby, இந்த மாதிரி ஒரு concentrated-ஆ when we have 1 week of activity, it brings everybody's focus onto this. And 1992 லேந்து WHO has been celebrating this breastfeeding week, and every year there is a theme. This year the theme is closing the gap. So அதோட focus என்னன்னா இவ்வளோ வருஷமா breast feeding முக்கியம், குழந்தைக்கு என்ன அதனால என்ன பயன், தாய்க்கு அதனால என்ன பயன்னு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிடணும். In many places there is a gap, and that gap comes because of many reasons. So all those gaps, if we identify and close, then we are able to support the mother and the baby for an excellent start in a very important journey. So I think that is the theme with which this year's theme has been brought into attention. So as a small initiative on our part, we have decided to launch 2 events which we will announce today, and then we'll be happy to take your questions. அதாவது மகப்பேறு டாக்டர்ஸ், குழந்தைங்களை பார்த்துக்கிற டாக்டர், குழந்தை பிறந்த உடனே பார்த்துக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி ஃபிசிஷியன், லாக்டேஷன், ஈவன் அனஸ்தட்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக பண்ண வேலை தான் இது. இந்த 10 ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் கூகுள் ஆன் இட். ஸோ 10 ஸ்டெப்ஸில் வி வெரி ஹாப்பி டு சே எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் வி ஃபாலோ. எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வி ஸ்பீக் த சேம் லாங்குவேஜ். ஸோ ஆஸ் அ டீம் நான் ஒருத்தர் பண்ணால் போகாது, இல்லை 4 பேர் பண்ணால் போகாது. ஸோ எந்த ஒரு நியூ மதர் திரும்பினாலும் இதே லாங்குவேஜ் தான் நாங்கள் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சாரதா ஸ்ரீனிவாசன் என்ன ஆனாலும் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எங்க திரும்பினாலும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஒன்லி திங் இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ அந்த விதத்தில் ஆஸ் அ டீம் நாங்கள் ஸ்ட்ரைவ் பண்ணதில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டு ஸ்கின், அதாவது ஒரு பேபி பிறந்த உடனே அந்த அம்மாவோட உடம்புல உடனே பேபியை போடுவாங்க. ஏன்னா அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் டிரான்சிஷன், அதாவது ஒரு ஊம்புக்குள்ள கருப்பு இதுல இருந்துட்டு வெளியில வரும்போது, கர்ப்பப்பையிலேருந்து வெளியில வரும்போது இந்த நியூ என்வாயன்மெண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த மதரோட டெம்பரேச்சர் வில் ஹெல்ப் தான். ஸோ இந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குளோபலி வேர்ல்டு வைடே வந்து 5 பேபில 3 பேபி கூட போடுறது கிடையாது. பட் நாங்க வந்து ஆஸ் அ டீம், பிகாஸ் இன்சைட் த லேபர் ரூம், இன்சைட் த தேக்கர், வி மேக் இட் வெரி கிளியர். ஸோ பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் பேபிஸ் வந்து நாங்கள் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் உடனே பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று 20% ஆஃப் மதர்ஸ் ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க 6 மாதம் வரைக்கும். வேர்ல்டு ஓவர் பார்த்தோம்னா ரொம்ப அபிஸ்மல். 100 குழந்தைகள் தாய்மார்களில் 20% தான் ஆக்சுவலாக ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ WHO-வோட கோல் வந்து 2025 வந்து அட்லீஸ்ட் 50% ஆக்கணும் இதை அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் I'm not saying I'm working here, but we are proud to say நாங்கள் அந்த மார்க்கை இப்போ கிராஸ் பண்ணியிருக்கோம். 65% எங்களோட மதர்ஸ் டிஸ்சார்ஜில் எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க 6 months. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த இந்த க்ளோசிங் த கேப் அதுதான் மோட்டோ இந்த வருஷத்துக்கு. ஏன்னா ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கீங்க, எல்லாரும் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த கேப்லாம் சீல் பண்ணணும்.
So in the Varshatu breastfeeding week celebration போது at Sitapati Clinic and Hospital, we are continuing this support for women by two launches. One is a toll-free number. இந்த toll-free number வந்து புது தாய் யார் வேணா கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு breastfeeding related if they have any issues, we can talk to them and they will put them on to a lactation consultant who can support them. The second launch is for a breastfeeding support group where mothers who have themselves been through breastfeeding and some who have had challenges and difficulties can support other mothers who are having similar problems. Besides pediatricians, neonatologists, and lactation consultants who will support them. So these are two activities that we are initiating this breastfeeding week. Audit on behalf of this audit. We talk about audit. In the breastfeeding week, closing the gap is this year's theme. So, on the intention order, we did an audit of our own how well we are doing, and we found that skin to skin at birth, whether it is a normal delivery or a cesarean section birth, we have achieved skin to skin in about 85 to 86% of our births. In the golden hour, about 62% of babies are put to the breast immediately. And in terms of exclusive breastfeeding, when at discharge, about 87% of our babies are exclusively breastfed. And then we also extended this audit for 6 months. 6 மாசத்துல எவ்வளோ பேர் எக்ஸ்க்ளூசிவா breastfeed பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா we are reaching 60% in the mothers who have delivered with us. This is higher than what is generally quoted in most places. And இதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it's a concentrated effort by a team, a very good group of nurses and lactation consultant, pediatrician, neonatal team, all of whom support us in achieving this. And of course the mothers who are themselves most committed and are able to sustain the breastfeed team. But we contact them on soon after discharge if they have problems. We have a mobile messaging service where if they opt for 100 days, they get messages. And in that, they get messages about nutrition, about breastfeeding, about what is good for the baby, their mood, and when they have to come as a reminder for review. இதையும் audit பண்ணி we have made a publication in a journal on how women perceive this service and how they think they have benefited from it and where we can improve. Both aspects we have looked at.